பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். திருவிழாக்கள்ல பார்த்துருப்பீங்க, சூப்பரான கலர்ஃபுல்லான பலூன்கள் எல்லாம் பார்க்க முடியும். அந்த பலூன்களை பார்த்தீங்கன்னா வானத்தில் விடுறப்ப அழகாக பறக்கும். வானத்தில் தான் விடணும்னு இல்லை, சும்மா நார்மலாக வச்சால அழகாக மூவ் ஆகிட்டு லைட்டாக பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த பலூன் ஏன் எப்படி பறக்குது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற ஹீலியம் அப்படின்ற ஒரு ஏர் தான் காரணம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, சின்ன குழந்தைங்களாம் நினைப்பாங்க பச்சை கலர், சிகப்பு கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் பலூன்லாம் பறக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன் அப்படி தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஹீலியம் தான் அது பறக்கிறதுக்கான காரணன்றது குழந்தைங்களுக்கு தெரியல. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அந்த பலூன்கள் எப்படி அந்த ஹீலியம்னால பறக்கிறதோ நாமும் உயரவே பறப்போம். நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட மனிதர்களால் நாம் தள்ளப்பட்டு இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் நாம் தோற்று போயிருந்தாலும், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரு நாள் உயர பறப்போம். இப்பொழுது உங்களது நிலைமையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இல்லாமல், தொய்ந்து போய் இல்லாமல், ஆண்டவருக்கு ஒரு இடத்தை உங்களது வாழ்விலும் உங்கள் இருதயத்திலும் கொடுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்வு உயர்த்தப்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர் உங்களை எப்படி கைவிடுவார்? உறுதியாக உங்களை கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்து ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல உங்களை தேற்றி அவர் நடத்துவார். ஆமென்.